காலையில ஒரு வீடியோ பார்த்தோம்ல, இந்த அரசு எங்களுக்கு வந்து எவ்வளவு மீட்டிங் ஒரு ஒரு எஸ்பி வந்து காரி துப்பிட்டாங்கல்ல அந்த பொதுச் செயலாளர் மூஞ்சில பாத்தீங்கல்ல, சொன்னாங்கல்ல. இது மாதிரி எங்கேயாவது ஒரு போலீஸ்காரங்க கூட்டம் நடக்கிறதுக்கு முன்னால பேசியிருக்கணும் தமிழ்நாட்டுல. ஒருத்தரும் பேசல. பேசியிருந்தா விஜய் ஒழுங்கா இருந்திருப்பாரு. பாத்தீங்களா? இந்த மாதிரி பொதுச் செயலாளர் போய் பாஸ் இல்லாதவங்கள உள்ள விடுன்னு சொன்னா ஏன் 41 பேர் அங்க கொன்னிய தமிழ்நாட்டுல அது மாதிரி இங்க கொள்றதுக்கான்னு பொதுச் செயலாளர் கேட்டா அந்த ஆள் தொடச்சிட்டு போயிட்டே இருக்காரு. என்னடா அவர் மேடையில ஏறி காவல்துறைக்கு நன்றி தானே சொல்றாரு. நன்றி சொல்றாரு. இவரும் நன்றி சொல்றாரு. அப்ப தள்ள தெரியுங்களா, தமிழ்நாடு அரசு, தமிழ்நாடு போலீஸ் இது போல ஹேண்டில் பண்ணிருக்கணும். அந்த அம்மா இண்டிவிஜுவலா, அந்த காவல்துறை அதிகாரி அரசோட கவனம் கிடையாது இது. ஏன்னா அரசுக்கு ஒரு நன்றி தெரிவிக்கிறாரு. அந்த காவல்துறை அதிகாரி நேர்மையாளரா இருக்கிறதுனால அந்த அம்மா பாத்தீங்களா, அந்த அம்மா பாடி லாங்குவேஜ் ஒரு பதட்டம் இருக்கு. ஒரு பதட்டம் இருக்கு. ஐயோ ஏதாவது ஆயிட போகுது, பசங்க ஏதாவது நெரிசல் இறந்துட போறாங்கன்னு ஒரு பதட்டமும் அவர். அதனாலதான் அந்த பதட்டமும் அக்கறை இருந்தாதான் அந்த கோபம் வரும். அதனாலதான் அந்த அம்மா நீ எவனா இருந்து விஜயே நின்று பாஸ் கொடுங்கன்னா அந்த சாவடிக்கு போறேன்னு கேட்டிருக்கோம். அந்த அம்மா விஷயம் கேட்டாதான் விஜய் கேட்டான். நீ பேசுறதுக்கு முன்னால துப்பி இருக்கு உங்க மூஞ்சில அந்த அம்மா, அந்த ஊர் போலீஸ் அதிகாரி கொலப்போறியா அப்படின்னு சொல்லி. உன் கூட்டணிக்கு சிறப்பா நடந்ததுக்கு அந்த காவல்துறை அதிகாரி தான் முக்கிய காரணம். என்ன அப்போ இவங்க திட்டமிட்டு செயல்படுறாங்க அப்படிங்கிறது அது அடையாளமாகுது. இல்ல இங்கேயும் வந்து 1 மணி நேரம் விஜய் வெயிட் பண்ணியிருந்தாரு அப்படின்னு ஒரு சர்ச்சை வந்துச்சு. அதுக்கப்புறம் தடியடி நடத்தினாங்க போலீஸ்காரங்க. அதற்கப்புறம் மெயினாக எல்லாராலையும் கவனிக்கப்பட்டது திருப்பரங்குன்றத்தை பத்தி விஜய் எதுவும் பேசுவாரு. இப்பவும் பேசல, இதுலயும் பேசல. இவங்க திருப்பரங்குன்றம் பத்தியும் பேசல. ஆனா இப்பதான் ஒரு முதல் முறையா ஒவ்வொரு ஊரை புதுச்சேரியின் சிறப்புகளை சொல்லிக்கிட்டே வர்றாரு. இந்த ஊர்ல அது இருக்கு, இது இருக்கு, விநாயகர் கோயில் இருக்கு, அதெல்லாம் இருக்கு, அப்புறம் வந்து ஏதோ ஒரு மசூதி இருக்கு, சொல்லி வில்லியனூர் மாதாங்கிறத தயங்கி கடைசியா சொல்றாரு. அதுல ஏதோ ஒரு கிறிஸ்துவ அடையாளம் இன்னைக்கு தான் முதலியா சொல்லிடு. அதெல்லாம் நம்ம மாதிரி ஆட்கள் தொடர்ந்து சொன்னதுனால இப்ப அந்த ஊர்ல வில்லியனூர் மாதான்னு தன் மதம் சார்ந்த அடையாளத்தை சொல்ற அளவுக்காவது அவருக்கு தைரியம் வந்திருக்கு. அது பரவாயில்லன்னு சொல்லலாம்.